உன் விரல் நெய்யில் இருக்குது ஒரு தேசத்தின் தலைவிதி. நீ ஒதுங்கி நின்றால் எப்படி மாறும் இந்த அவதிது? 100% வாக்குகளே நம் நாட்டின் பெரும் பலம். அனைவரும் வாக்களித்தால் மட்டுமே மலரும் புது நலம். யாரதேறுவார் என நீ மௌனம் காக்காதே, உன் மௌனம் கொண்டு வீணானாட்சி சேர்க்காதே. குறைவான வாக்குகளில் கோட்டை ஏறும் அரசாங்கம் ஒட்டுமொத்த மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்குமா? எல்லோரும் வாக்களிக்கும் அந்த ஒரு நாளில் தான் உண்மையான மக்கள் விருப்பம் உலகிற்கு தெரியுமா? அரசனும் கடமை மக்களின் விழிப்புணர்வு அரசியல்வாதிக்கு சாட்டரே. தவறு செய்தால் வீழ்வோம் என்ற பயம் வரட்டும் ஒரு வாக்கி. பொறுப்புணர்வு கூடும், அரசாங்கம் சிறப்பாகும். நீ ஓட்டு போடும் போதுதான் ஜனநாயகம் உயிராகும். உன் உரிமை உன் கடமை, அதை மறப்பது ஏனோ? வலிமையான தேசம் காணவும் வாக்குத்தானே வேணும். சட்டங்கள் இருக்கும், ஆட்சி தான் நடக்கும். ஆனால் 100% வாக்களித்தால் மட்டுமே முழுமையான மக்களின் அரசாங்கம் என்று நிலைக்கும். இந்த வரிகளில் நான் சேர்த்துள்ள முக்கிய அம்சங்கள்: மக்களின் விருப்பம், அனைவரும் வாக்களித்தால் மட்டுமே உண்மையான பெரும்பான்மை தெரியும். பொறுப்புணர்வு, மக்கள் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே அரசியல்வாதிகள் பயந்து வேலை செய்வார் என்ற உண்மை. ஜனநாயகத்தின் ஆரோக்கியம், வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்வது நாட்டின் பலம் என்பதை வலியுறுத்தியுள்ளே.